வணக்கம். நாம் இப்பொழுது நம்முடைய சிறந்த துணியை பற்றி பேசப்போகிறோம். கதிதனை ஒன்றியம் காண்கின்றேன் கந்தவேள் முருகா, நதிதனை அன்ன பொய்வாழ்வில் அன்பால் நரம்பாய் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு போது விட்ட என் விதிதனை நொந்து நொந்து இங்கே என் மனம் வேகின்றதே. முருகா, காவிக் கமலக் கழலுடன் என்னை சேர்த்தருள்வாய், தூவிக் குலமையில் வாகனனே, துணை ஏதும் இன்றி தாவி படர கொழு கொம்பில்லாத தனிக்கொடி போல் பாவி தனிமனம் தள்ளாடி வாடுகின்றதே என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் கூறுவார். நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருவரும் பிரயாணத்திலேயே இருக்கிறோம். நாம் தூங்கும் போதும் இருக்கும் போதும் பிரயாணம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த பிரயாணம் விரைவாகவும் போய்கொண்டிருக்கின்றது. சாமாரே விரைகின்றேன் என்பார் மணிவாசகர். நெடுந்தூரம் போகின்றவர்கள் நல்ல துணியுடன் போவதுதான் நல்லது. துணியோடல்லது நெடுவழி போகேல் என்று ஔவையார் கூறுவார். யாரை நாம் துணையாக பற்றி கொள்ள வேண்டும்? தக்கவர்களை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டால் நமக்கு நன்மைகளும் நலன்களும் உண்டாகும். பாலம் இல்லாத ஒரு நதியை கடக்க எண்ணிய ஒருவன் தனது காளை மாட்டை நதியை நீந்து விடுத்து அதன் வாலை பற்றி கொண்டு அவன் சென்றான். பயம் இல்லாமல் அவன் அந்த கரையை சேர்ந்து விட்டான். அதை கண்ட ஒரு பேதை என்ன செய்தான்? தான் கையில் சங்கிலியுடன் பிடித்திருந்த நாயை நதியில் நீந்து விட்டுவிட்டு அதன் வாலை பற்றினான். அவன் போய் சேருவானோ? நாயும் அவனும் நதியில் ஓடுகின்ற தண்ணீரில் மாண்டார்கள். அதுபோல் சிறியாரை துணை பற்றியவன் பிறவி அலையாற்றை கடக்க மாட்டாது என்ன செய்வான்? துன்புறுவான். அறிவும் அனுபவமும் மிகுந்த ஆன்றோர்களை துணை பற்றியவன் பிறவி அலையாற்றை கடந்து இன்பம் அடைவான். ஆதலால் தான் ஔவையார் பெரியாரை துணை கொள் என்று கூறியிருக்கின்றார்கள். சரி, பெரியார் என்றால் என்ன? உடம்பினாலே, உயரத்தினாலே, செல்வத்தினாலே, அல்லது அழகினாலே, அல்லது பக்தியினாலே, படிப்பினாலே உயர்ந்தவர்கள் எல்லோரும் பெரியோர்கள் தானா? அப்படி சொல்லிவிட முடியாது. செயற்கரிய செய்பவர்களே பெரியவர்கள். எவ்வளவு அருட்செயல்களை செய்திருக்கிறார்கள், அவர்கள்தான் பெரியவர்கள். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்று திருக்குறள் கூறுகிறது. அப்பெரியார்களை துணை கொண்டு அவர்களை நம்மவர்களாக ஆக்கி கொண்டு வாழ்வதே மேலான சிறப்புடைய தன்மையாகும். அரியவற்றுளெல்லாம் அரிதே பெரியாரே பேணி தமராக்குழல் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அந்த பெரியார்களுள் தலையானவன் யார்? எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் பெரியவன் யார்? இறைவன். அவனையே பெரியானே பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாள் எல்லாம் பிறவானாளே என்று அப்பர் அடிகள் கூறுகிறார். இது யாவருமே அறிந்ததுதான். இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதான், தனக்கு ஓமை இல்லாதான், அறவாழி அந்தணன் அப்பரமபதி பொதுவாக எல்லோருக்கும் அரும் துணையாக இருக்கிறான். சிறப்பாக தன்னை அடைந்த அடியார்களுக்கு பெரும் துணையாக இருந்து அருள் புரிகின்றான். அரும் துணையை அடியார்த்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தே அகல் ஞாலத்தகத்துள் தோன்றி வரும் துணியும் சுற்றமும் பற்றுவிட்டு வான் புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொறும்தனை மேல் வரும் பயனை போகமாற்றி பொது நீக்கி தன்னை நினைய வல்லோர்க்கென்றும் பெரும் துணியை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று அப்பரடிகள் கூறுகிறார். ஆகவே மரண யாத்திரையில் சென்று கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் இறைவனை துணியாக கொள்ள வேண்டும். இறைவன் ஆன்மாக்களுக்கு வரும் இடையூறுகளை நீக்கி அவ்வப்போது ஆவன அறிந்து செய்வான். அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே என்று அருணகிரிநாதர் கூறுவார். அது மட்டுமன்று, கனத்த செந்தமிழால் நினையே தினம் நினைக்கவும் தருவாய் உனது ஆரருள் கருத்திருந்து உறைவாய் எனது ஆறுயிர் துணையாக என்று அழகாக கூறுவார் அருணகிரிநாதர். சகுனியை துணை பற்றினான் துரியோதனன். என்ன ஆயிற்று? குலத்துடன் அழிந்தான். கண்ணபிரானை துணை பற்றினான் அர்ஜுனன். எல்லா நலன்களையும் பெற்றான். 14வது நாள் போரில் துரியோதனனுக்கு துணையாக வந்த வருணராஜகுமாரன் சுதாயு என்பான் தனஞ்சயனை கொல்லும் பொருட்டு தன் தந்தை தனக்கு தந்த சிறந்த வஜ்ரகதாயுதத்தை விடுத்தான். அர்ஜுனன் கதையை அழிக்க 1000 பானங்களை விடுத்தான். அந்த பானங்களை எல்லாம் அந்த ஆயுதம் அழித்து அவனை நோக்கி வந்தது. அமரர்கள் அஞ்சினார்கள். அர்ஜுனனும் கலங்கினான். அந்த ஆயுதம் அர்ஜுனன் அருகில் வந்ததும் அவன் தேரை செலுத்துகின்ற கண்ணபிரான் என்ன செய்தான் தெரியுமா? தேர் ஓட்டுகின்ற கோலை கீழே போட்டுவிட்டு தன் மார்பை காட்டினான். கதை கண்ணன் மார்பில் மலையில் இடி விழுவது போல பட்டது. அதை விடுத்த சுதாயுவின் தலை என்னாயிற்று? 1000 துண்டுகளாக வெடித்து விட்டது. அவன் மாண்டு விட்டான்.
கண்ணனை வணங்கி காரணம் கேட்டான் அர்ஜுனன். நிராயுதன் மீது இக்கதையை விடுத்தால் உன் தலை வெடிக்கும் என்று இவன் தந்தை கட்டளையிட்டிருக்கிறான். அதனால்தான் நான் நிராயுதமாக நின்றேன். என் மீது அந்த ஆயுதம் பட்டவுடன் அவன் தலை வெடித்து விட்டது என்று கூறினான். அதனால் இவ்வாறு நிகழ்ந்தது என்று கண்ணபிரான் கூறினான் அல்லவா? அர்ஜுனன் அகமகிழ்ந்தான். ஆதலால் நாம் எப்போதும் பெரியவர்களை துணை கொண்டு இன்புறுவோம். தம்மில் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுளெல்லாம் தலை என்கிறது தமிழ்மறை. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.